நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான சத்திய சுந்தரம் திரைப்படம் 1981 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தின் நாயகி யார் என்பதில் எழுந்த சிக்கலையும் அதை சௌகார் ஜானகி எப்படி பெருந்தன்மையுடன் கையாண்டார் என்பதையும் விளக்குகின்றது இந்த சுவராசியமான தகவல். தெலுங்கில் KS ராவ் இயக்கிய தாயாரம்மா பங்காரையா திரைப்படம் சத்யநாராயணா மற்றும் சௌகார் ஜானகி நடிப்பில் வெற்றி பெற்றது. இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று வசனகர்த்தா ஆரூர்தாஸிடம் சௌகார் ஜானகி பரிந்துரை செய்தார். ஆரூர்தாஸ் படத்தை பார்த்துவிட்டு சிவாஜி கணேசன் மற்றும் சௌகார் ஜானகி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று ஒப்புக்கொண்டார். இந்த படத்துக்கு சத்திய சுந்தரம் என்று தலைப்பு வைப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டது. சிவாஜி கணேசன், ஆரூர்தாஸ் மற்றும் படக்குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் சிவாஜிக்கு ஜோடியாக KR விஜயா நடிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த முடிவால் ஆரூர்தாஸ் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இந்த படத்தை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று முதலில் சொன்னதே சௌகார் ஜானகிதான். இப்போது அவரை விட்டுவிட்டு KR விஜயாவை எப்படி நடிக்க வைப்பது என்று அவர் சங்கடப்பட்டார். அப்போது சிவாஜி கணேசன், இந்த முடிவு நமது கையில் இல்லை. தயாரிப்பாளரின் முடிவை இயக்குனரும் ஒப்புக்கொண்டதால் நாம் இதில் தலையிட முடியாது. நீங்கள் சௌகார் ஜானகியிடம் பேசி நிலைமையை விளக்குங்கள் என்று கூறிவிட்டார். சிவாஜி கணேசன் மற்றும் ஆரூர்தாஸின் நிலையை உணர்ந்து கொண்ட சௌகார் ஜானகி ஒரு வார்த்தை கூட பேசாமல் KR விஜயா நடிப்பதை ஏற்றுக்கொண்டார். ஒருவரை ஒருவர் மதித்து நட்புடன் இருந்த அன்றைய நடிகர்களின் பெருந்தன்மைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தெலுங்கு படத்தை இயக்கிய KS ராவ் இந்த தமிழ் படத்தை தமிழிலும் இயக்கினார். 1981 பிப்ரவரி 21 வெளியான சத்திய சுந்தரம் நல்ல வரவேற்பை பெற்று பல திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது.